3 வாரமாக பையனுக்கு நடந்துட்டு இருந்த எக்ஸாம் இன்னியோட முடியுது. வாரத்துக்கு 1, 2 அப்படின்னு சொல்லி எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஹிந்தி எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். மற்ற சப்ஜெக்ட் ஏதாவதுனா கூட சொல்லி கொடுத்துடலாம், பட் ஹிந்தி எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். ஓரளவுக்கு படிப்பேன், எழுதுவேன் ஹிந்தி, பட் பேசலாம் தெரியாது. அதை வச்சு 2 நாளாக பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து ஹிந்தி எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தான், பட் பேப்பர் வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு அவன் அட்டன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கேப்சிகம் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்கிற சட்னி மாதிரி கூட வந்து கேப்சிகம் சேர்த்துக்கணும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி செஞ்சு பையனுக்கு பேக் பண்ணிவிட்டு அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவனை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. மதிய லஞ்சுக்கு இன்றைக்கி சௌ கூட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 1 பாட்டாக பருப்பு, காய், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு வடகம் வச்சு தாளிச்சிடும். கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது, அதனால் வாங்கி அதை பொரியல் பண்ணி ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு.